எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட வந்து பேசினா இந்த மாதிரி சைக்கோத்தனமா ஏதாவது பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மனுஷனா நீ? சைக்கோ, இடியட், ஸ்கவுண்டல். எனக்கு நீ என்ன பேர் வேணா வச்சுக்கோ. உங்க அம்மாவை வெறுக்கிற நீ ஒரு இடியட்டு, அவங்க அம்மாவை வெறுக்கிற அவ ஒரு இடியட்டு. மனுஷங்க கிட்ட தான் என்னால பேச முடியும். இடியட்ஸ் கிட்டயோ அறிவில்லாதவங்க கிட்டயோ என்னால பேச முடியாது. இனிமே இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன இழுக்காத, புரியுதா? ஏன்பா அந்த பொண்ணு என்னப்பா இப்படி மட்டி நிற்கிறான்? பார்த்தல, அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கு, கல்யாணத்துக்கு சம்மதமா இருக்குமோ நினைச்சல. இப்ப தெரியுதா, அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கலப்பா. கரெக்ட் சித்தப்பு. இவ்வளோ கோவத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறானா இவ பெரிய கெடியா தானே இருப்பா. நைட்டுக்குள்ள தட்டுறோம் தூக்குறோம். சரியா? வாங்க போங்கடா. ஏய், என்னாச்சு? பேசுனியா? நான் சொன்னேன்ல, அவன் சரியான திமிரு பிடிச்சவன். நான் எது பேசினாலும் மதிக்க மாட்டான்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. நீ எப்ப சொன்ன? நான் சொல்லலையா? நீயா தானே போய் பேசுறேன்னு சொன்ன. தலை எழுத்து. சரி, அத்தையோட பாசம் விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு அவங்க கிட்ட பேச போனேன். நிக்க வச்சு நோஸ் கட் பண்ணிட்டான். என்ன நடந்துச்சு? நேரா அவன்கிட்ட போய் ரொம்ப தன்மையா தான் பேச ஆரம்பிச்சேன். உனக்கு எப்படி உன் அம்மாவை பிடிக்கலையோ அதே மாதிரி அவளுக்கு அவ அம்மாவை பிடிக்கல. இதுல என்ன காமெடினா, நீயே வந்து அவ செய்யறது தப்புன்னு சீன் போடுற பாத்தியா? அதான் சரியான ஹிப்போக்ரிட். உதவி பண்ண சொன்னா பண்றேன்னு சொல்லணும், இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லணும். அது மனுஷனுக்கு அழகு. இவன் நீ என்ன ஒழுக்கமான என்னையவே கேக்குறான். என்ன மனுஷன் இவன்? அவர் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டா தான் கேட்டிருக்காரு. என்ன அபி, நீங்க கூட அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க. இது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதுன்னு எடுத்து. நீ சொல்ற மாதிரி கொஞ்சமாவது ரேஷனலா யோசிக்க மாட்டியா? நான் என்ன இரேஷனலா யோசிச்சேன்? நீங்களே சொல்லுங்க. பேசிக்கா நீ யோசிச்சு பாரு. அந்த திவ்யா யாரு? உன்னோட கசின், கிட்டத்தட்ட உன் அக்கா மாதிரி, உன் அத்தையோட பொண்ணு. அவளும் உங்க அத்தையும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணணும். நீ தானே அவகிட்ட நேர்ல போய் பேசணும். இல்ல, கார்த்திக் சொன்னா அவ கேட்பாதான். அவர்தான் அவன் எதையும் கேட்க மாட்டேங்கிறான்னு தெளிவா சொல்லிட்டார்ல. லுக் மீனா, பொதுவாவே ஒரு பொண்ணு கிட்ட ஆம்பளை பேசுறதுக்கும் பொம்பளை பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆம்பளை பேசுனா காதே கொடுக்காதவங்க கூட ஒரு பொண்ணு பேசும்போது கண்டிப்பா என்னன்னு காது கொடுத்து கேட்பாங்க. புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அவ உன்கிட்ட கோவப்பட்டா என்ன, இல்ல 2 திட்டு திட்டினா என்ன? உங்க அத்தைப்படாத அவமானத்தையே நீ பட்டுட்ட. போய் பேசு உங்க அத்தைக்காக. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீ அவகிட்ட போய் பேசணும் மீனா. அது உன்னோட கடமை தானே. உண்மையிலே உங்க அத்தை மேல உனக்கு பாசம் இருந்தா, உண்மையிலே அவங்களும் திவ்யாவும் ஒன்னா வாழணும் நீ நினைச்சனா, நீ தான் ஸ்ட்ரெயிட்டா போய் திவ்யா கிட்ட பேசணும். புரியுதா? பேசிதான் ஆகணுமா? பேசுறது மஸ்ட்னு நான் சொல்றேன். அதுக்கு மேல உன் இஷ்டம். சரி, நான் போய் பேசுறேன். அதையும் தள்ளி போடக்கூடாது. இப்பவே உடனே போய் பேசணும். செய்வியா? Why not? தாராளமா பண்றேன். இப்பவே நான் அவன்கிட்ட போய் பேசுறேன். இவ இருக்க வரைக்கும் பொண்ணை தூக்க முடியாதுடா உன்ன. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில். கொன்றுவேன். அப்ப நான் ஆடாம நின்றுவேன். திவ்யாவை பாத்தீங்களா? பாக்கலமா. சரிக்கா. மீனாட்சி, எங்க போற? திவ்யா கிட்ட பேச போறேன் அத்தை. நிச்சயமா அவளை சமாதானப்படுத்தி உங்ககிட்ட பேச வைக்கதான் போறேன். என்னம்மா இது? இப்ப எதுக்கு நீ இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிற? நிச்சயமா அவ நீ சொன்ன கேட்க மாட்டா மீனாட்சி. அவ உன்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிடுவா. அது என்னோட பாடத்தை. அவ இன்சல்ட் பண்ணாலும் முகம் கொடுத்து பேசலனாலும் நான் போய் அவகிட்ட பேசுறேன், சமாதானப்படுத்துறேன். போதுமா? வேண்டாம் மீனாட்சி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அவ கோவத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. இந்த சிச்சுவேஷன்ல நீ போய் பேசினா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியும்ல.
அவ என் மேல கடுமையான கோவத்துல இருக்கா. சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ கல்யாண பொண்ணுடா, இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். அத்தை, நீங்க தானே எனக்கு அம்மா. உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? வேண்டவே வேண்டாம். நான் சொல்றேன்ல, சொன்னா கேளு. நீ என்ன பேசினாலும் அவ காதுலயே வாங்க போறதில்ல. நான் என்ன கண்டதையுமா பேச போறேன்? எதுக்காக என் அத்தை மேல இவ்ளோ கோவம், முரட்டுத்தனமா கோவப்படுற? அவங்க கூட கொஞ்ச நாளாவது வாழ்ந்து பாத்திருக்கியா, பழகிருக்கியா? ஒரு மனுஷி கூட பழகாமலே அவங்கள வெறுக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு கேப்ப. அதுக்கு அவ பதில் சொல்லிதானே ஆகணும். அத பத்தி கவலைப்படுற நிலைமையில அவ இருக்க மாட்டா மீனாட்சி. இல்லத்த, அவ மாறுவா, மாறணும். உன் லைஃப்ல ஒரு நாளாவது அவங்க கூட வாழ்ந்து பாரு. அவங்க எவ்வளவு உன்னதமானவங்கன்னு உனக்கு தெரியும்னு நான் அவகிட்ட சொல்லுவேன். அப்புறம் அப்பா அத்தைய பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாலும் அது எல்லாமே பொய். இந்த உலகம் முழுக்க நீ தேடினா கூட இப்படி ஒருத்தவங்க உனக்கு கிடைக்க மாட்டாங்க. அவங்க அற்புதமானவங்கன்னு நான் சொல்லி அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். மீனாட்சி, அவ கோவத்தை பத்தி உனக்கு தெரியாம நீ பேசாத. நான் கெஞ்சுவேன் அத்தை. அத்தைய பத்தி நான் சொல்றத நீ கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த உலகத்துல யார பத்தியும் கவலை இல்ல. ஆனா நான் ஒரே ஒருத்தருக்காக என் உசிரையே கொடுப்பேன். அது என் அத்தைக்காக மட்டும்தான். ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்க. எனக்காக ஒரே ஒரு தடவை நீ அத்தை கிட்ட பேசு. ஒரு அரை மணி நேரம் பேசுறதால உனக்கு என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு விடாம நான் கெஞ்சுவேன். நான் இவ்ளோ கெஞ்சியும் மாறலன்னா அவ கால்ல விழுந்து கெஞ்சுவேன் அத்தை. கண்டிப்பா. ஏய் மீனாட்சி, யாருக்காக யார்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க நீ? நீ யாரோட பொண்ணு? யாருக்காகவோ யார்கிட்டயோ போய் கையேந்தி கும்பிட்டு கெஞ்ச போறேன்னு சொல்ற? உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு அது மேம், என்ன இது மேம்? ப்ளீஸ் அபி, இது என் ஃபேமிலி விஷயம். தயவு செஞ்சு நீ தலையிடாத. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீ தன்மானத்தோட தலை நிமிந்து வாழணும். எனக்கு அதுதான் வேணும். இப்படி கண்டவங்க முன்னாடி கையேந்தி நின்னு கெஞ்ச போறேன்னு சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ நீங்க வாயை மூடிட்டு போக மாட்டீங்க? நான் எதுக்கு போகணும்? நீ நான் பெத்த பொண்ணு. நீ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. அப்படி என்ன உலகத்திலே பெரிய தியாகின்னு நினைச்சுக்கிட்டு இவளுக்காக எவகிட்டயோ போய் கெஞ்ச போறேன்னு சொல்ற? ஷட் அப். நான் எதுக்கு வாயை மூடணும்? வேண்டாம் வேண்டான்னு சொல்லியே உன்னை இவ ஏத்தி விடுறான். ஐயோ, இவளுக்காக உன்னை தூது அனுப்புறா. என் பொண்ணை கேவலப்படுத்த என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? டேய், பொம்பளைங்க சண்டை ஆரம்பிச்சிச்சுடா. இப்ப உள்ள போய் மாட்டணும், நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாளுங்க. நாம எதுக்கு கொஞ்சம் தள்ளியே இருப்போம். அதான் சரி சித்தப்பு. ஏன் இப்படி கத்துறீங்க? என் மானத்தை வாங்கணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, என் அத்தைக்காக நான் பேசுவேன். அதுக்கு என்ன இப்போ? அவங்க வெறும் அத்தை இல்ல, என் அம்மாக்கும் மேல, கிட்டத்தட்ட தெய்வம். அப்படிதான் நான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? மீனா ப்ளீஸ் மீனா, கொஞ்சம் நீ சும்மா இரு. அடேங்கப்பா, டிராமா போடுறதுக்கு உன்னை விட மிஞ்சின ஆளே கிடையாது. என்னம்மா நடிக்கிற? மீனாட்சி, என்ன மீனாட்சி? நீங்க சும்மா இருங்க அத்தை. இவங்க ஏதோ கடுப்புல தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. நான்சென்ஸ். பாரு, நல்லா பாரு. பெத்தவள நான்சென்ஸ்னு சொல்றா. இப்படிதான் வளர்ப்பியா நீ என் பொண்ண? உன்கிட்ட நான் கோவமா பேசினேன், அதுக்கு பழி வாங்கறதுக்காக என் பொண்ண கேவலப்படுத்த நினைச்சிருக்க. அதான் உன் பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு என் பொண்ணு அனுப்பியிருக்க. மேம், என்ன இது மேம்? ஷட் அப் அபி. ஆ? சித்தப்பு, என்ன இருந்தாலும் நீ ஒரு அவுட் சைடர். இது என்னோட ஃபேமிலி விஷயம். ப்ளீஸ் ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். இல்ல மேம், நான் என்ன சொல்ல வரேன்? ஐ செட் ஷட் அப். போதும் போ. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, சத்தியமா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. மீனாட்சி கிட்ட நான் எதுவுமே சொல்லல அண்ணி. அவளாதான் திவ்யா கிட்ட பேசுறேன்னு சொன்னா. எனக்குள்ள இருந்த எந்த விஷயத்தையுமே நான் சொல்லல அண்ணி. எல்லாம் என் தலையெழுத்து. நான் இதை தாங்கிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அண்ணி. ஓஹோ, கண்ணீர் விட்டு டிராமா போட்டுட்டு இப்போ இல்லன்னு சொல்ற. ஐயோ, இப்ப எதுக்கு எங்க அத்தை இப்படி பேசுறீங்க? இது எனக்கும் என் அத்தைக்கும் அவங்க பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு விஷயம். இதுல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? நான் உன்னை பெத்தவ. என் பொண்ணை இப்ப ஆளாளுங்க கிட்ட போய் கெஞ்ச அனுப்புறதுக்கு இவ யாரு? You have no rights over me. Have disowned you. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை இந்த கல்யாணத்துல அலவ் பண்ணதே பெரிய விஷயம். இதுல எங்க அத்தைய நீங்க புண்படுத்துறீங்களா? நீதான் என்ன காயப்படுத்துற மீனாட்சி.
உன்னை இவ தரம் தாழ்த்தி கொண்டு போயிட்டு இருக்கா. பாசம் உன் மேல எனக்கு இருக்கு, அப்படிதான் நான் பேசுவேன். உங்களுக்கு என் மேல இருக்கிறதுக்கு பேரு பாசம்னா எனக்கு இவங்க மேல இருக்கிறதுக்கு பேர் என்ன? எங்க அத்தைக்காக நான் பேசுறத போய் பிரச்சனை பண்ணுவீங்களா? ச்சே, என்ன மனுஷன் நீங்க? ஐ ஹேட் யூ. அப்படிலாம் சொல்லாத மீனாட்சி. என்ன இருந்தாலும் இவ உன்னோட அத்தை, வேற வீட்டை சேர்ந்தவ. பட் நான் ஐ அம் யுவர் மதர். நான் உன்னை பெத்திருக்கேன். இப்படி பேசாத மீனாட்சி. நோ, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என்னையும் அத்தையும் நீங்க நிம்மதியா வாழவே விட மாட்டீங்க. எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. நீங்க இப்படி எல்லாம் கேம் ஆடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ப்ளீஸ் கோ அவே, கெட் லாஸ்ட். சபாஷ்டா, இந்த சண்டை நடந்தது நமக்கு நல்லதா போச்சு. எப்படி சித்தப்பு? டேய், பொண்ணு தனியா ரூமுக்குள்ள போச்சு, அதனால இப்ப தனியா தான் இருப்பா. எப்படியாவது அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோன்னு வை, அப்படியே சும்மா காதம் வச்ச மாதிரி பொண்ணு தூக்கிடலாம். ஃபாலோ மீ. ஹாய் தினேஷ், என்ன ஆச்சு? இன்னும் உங்களை ஆளை காணும். இங்க பரபரன்னு மேரேஜ் வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு பயங்கர வயிற்றுச்சலா இருக்கு. ஆடட்டும், எவ்வளோ நேரத்துக்குன்றதை பார்ப்போம். கார்த்திக் கிட்ட நான் 1 இயர் கான்ட்ராக்ட் பத்தி பேசினேன். என்ன சொல்ற? உண்மையிலே கார்த்திக்கு மீனாட்சியை பிடிக்கலையா, மீனாட்சிக்கு கார்த்திகை பிடிக்கலையா, சும்மா ஒப்புக்கு தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிறாங்களாம். இல்ல திவ்யா, இதுல வேற ஏதோ உள்குத்து இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல தினேஷ், எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் பக்காவா கான்ட்ராக்ட் போட்டு தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க. இதுல எல்லாமே வெளிப்படையாதான் இருக்கு. கார்த்தி மீனா சின்ன பசங்க, அவங்க இதுக்கு ஒத்துக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. பட் அவங்க ஃபேமிலி ஆளுங்க இதுல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? எங்கேயோ இடிக்குது. அவங்களுக்கு வேற வழி இல்லாம இருக்கும். இல்ல திவ்யா, இதுல கார்த்தி மீனா பிளானை விட அவங்க வீட்டுக்காரங்க போட்ட பிளான் தான் ரொம்ப பெரிய பிளான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, என்னதான் அவங்க கான்ட்ராக்ட் போட்டு இருந்தாலும் அவங்கள நிரந்தரமா ஒன்னா வாழ வச்சிடலான்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இதுக்கு சம்மதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்குமா தினேஷ்? அப்படிதான் இருக்கணும், இல்லனா அவ்வளவு பெரியவங்க எப்படி ஏத்துப்பாங்க? சான்ஸே இல்ல. ச்சே, நான் எப்படியும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். என் நினைப்புல இப்படி குண்டு தூக்கி போடுறீங்களே. திவ்யா, இது நமக்கு தான் டெஸ்டிங் பீரியட். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அவங்கள லைஃப் லாங் பிரிக்கவே முடியாது, ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க 2 ஃபேமிலியுமே இருக்கு. புரியுது தினேஷ். அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஒன்ஸ் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதனால இதை நாம நிச்சயமா நடக்க விடக்கூடாது. புரியுது, பட் எப்படி நிறுத்துறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் நான் எப்பவோ ஏற்பாடு பண்ணியாச்சு திவ்யா. என்னோட ஆளுங்க எப்பவோ மண்டபத்துல இறங்கிட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ தைரியமா இரு. ரியலி? எப்படி தினேஷ்? பயங்கரமான வேலையா இருக்கே. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றது உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட 100 மடங்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அதான் இவ்வளவு ஏற்பாடையும் பக்காவா செஞ்சு வச்சிருக்கேன். நாளைக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ தைரியமா இரு திவ்யா. ஐயோ, கேட்கவே சூப்பரா இருக்கே. சரி, நீங்க எப்ப மண்டபத்துக்கு வரீங்க? எனக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட நேர்ல பேசணும். வந்துட்டே இருக்கேன் திவ்யா. நீ எதிர்பாராத நிமிஷத்துல நான் அங்க வந்து நிப்பேன். போனை வச்சிடுறேன். யா, ஓகே. ஏன்பா வெற்றி, மண்டபம் முழுக்க கோடு கூட போட்டு வச்சுக்கிற, அந்த பொண்ணு தூக்கலான்னு போனா அந்த கோடு குறுக்க வந்து தருக்குதுப்பா. கோட்டை தாண்டி போனன்னு வை, உங்க மூஞ்சியோட அந்த பொண்ணை தூக்குறது ரெக்கார்ட் ஆயிரும். பரவாயில்லையா? அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அல்லாக்கா தூக்கிட்டு போங்க. ஓகேவா? சித்தப்பு, செயல்ல வேகம் வேணும், அதே சமயம் சேஃப்டியும் வேணும். வெற்றி என்ன சொல்றது கேளு சித்தப்பு. சரி, நிலைமை எப்படி இருக்கு? நமக்கு சாதகமா தான்ப்பா இருக்கு. உள்ள சரியான சண்டை வாக்குவாதம். அந்த பொண்ணோட அம்மா சரியான சத்தம் போட்டு ஒரு ஆட்டம் ஆடி இப்பதான் முடிச்சிருக்குது. ஏண்டா, ஏதோ ஒரு பெரிய டாக்டரா இருக்குன்னு சொன்னானுங்க, அதுவா இப்படி ஆட்டம் போடுது? ஆமாண்ணே, விட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் சரளமா பேசும் போல, அவ்வளவு பேசுது. எங்க வீட்டுல ஒரு பிசாசு இருக்கு, அதுகிட்ட மோத விட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் யாரு பெஸ்ட்னு. ஏன்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அபி குறுக்க வந்து பேச வந்தப்போ அந்த அம்மா ஒரு முறை வச்சது பாரு, அபியே சைலண்ட் ஆச்சு தெரியுமா? ஆமா ஆமா. உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, அந்த பொம்பளையோட பொண்ணை தான் நாம தூக்க போறோம்.
எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க, புரியுதா? என்னப்பா நல்ல செய்தி பேசும்போது வயிற்றுல புளிய கறியா மாதிரி பேசுற? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சண்டை கிண்டெல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு மணமகள் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. அது வெளில வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆளுங்க எல்லாரும் அது உள்ள இருக்கத்தான் நினைச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு தூக்குறதுக்கு இதுதான் சரியான சமயம். சூப்பர் சித்தப்பு. அப்ப நான் வண்டியில வெயிட் பண்றேன். நீங்க நம்ம பிளான் பிரகாரம் இலக்கட்டில் வச்சு தூக்கிட்டு வந்துருங்க, புரியுதா? டெஃபினெட்லிண்ணே, ஈஸியா தூக்கிடலாம். சும்மா நானும் பேய். ஆமா பேய். டேய், என்னடா பண்ணிருக்கான் அவன்? தெரியலண்ணே, சாக்லேட்டை ஒருவேளை எப்படி பிரிக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கானோ. டேய் ரொம்ப நேரமா அதே பத்தி யோசிச்சுட்டு இருக்கானே. டேய், என்ன வேலைக்கு வந்திருக்கோம், என்னடா பண்ணிட்டு இருக்கான்? போய் அவனை என்னன்னு பாருங்கடா. வாங்கடா. டேய் டேய், என்னடா இது? ஒன்றும் இல்லை சித்தப்பு. இங்க வேலைக்கு வந்தோமா இல்ல சாக்லேட் சாப்பிட வந்தோமா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சாக்லேட் கொடு. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சித்தப்பு. உனக்கு எதுக்கு சித்தப்பு சாக்லேட்டு? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கியா டப்பா டான்ஸ் ஆடிடும் உனக்கு. கொடுறாத பெரிய சாக்லேட் பாய் இவரு. கொடு. சித்தப்பு என்னடா பார்த்துட்டு தந்துரு சித்தப்பு. கொடு கொடு. சாக்லேட்லாம் குழந்தைங்க தான் சாப்பிடணும். இவள் தான் மேட்ரு. இதுக்கு போய் யோசிச்சுனுங்கிற. டேய் வாடா போலாம். சித்தப்பு சித்தப்பு இப்படி பண்ணிட்டியா சித்தப்பு? யாரு? மீனாட்சி, 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 எந்திரி மீனாட்சி. சொல்றல்ல, எந்திரி. சுத்தி முத்தி பாத்துக்கு சித்தப்பு. டேய் சீனு, என்ன சாவி ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு சித்தப்பு. அப்படியே கதவு பூட்டி இருந்தாலும் இதுல ஏதாவது ஒரு சாவி வச்சு திறந்துடலாம். டேய், அதுக்காக எடுத்த எடுப்புல சாவியை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? முதல்ல கதவு திறந்துருக்கா பூட்டி இருக்கான்னு பார்க்கணும். பூட்டி இருந்தா மட்டும்தான் சாவியை யூஸ் பண்ணணும். பாரு, பச்சை புள்ளிக்கு தெரியுது, உனக்கு தெரியல. சரி வாங்கடா. டேய் நில்லு. என்ன சித்தப்பா? என்னடா வெற்றி போட்ட கோட்டையை காணோம்? சித்தப்பு, அப்படின்னா இந்த பக்கம் கேமராவே இல்லைன்னு அர்த்தம். ஓ, கேமரா இருந்தா வெற்றி எனக்கு கோடு போட்டு வச்சிருக்கோம்ல. டேய் சூப்பரா நீ. வா போலாம் வா. கொஞ்சம் நான் சொல்றது கேளு, எந்திரிங்கிறல்ல. யாரும் இல்லை சித்தப்பு. வர வர. வாங்கடா. டேய் கோட்ரு, கதவை மெல்ல தர. எந்திரி மீனாட்சி. ஐயோ, இப்படி உன்னை வெற்றி இழுத்து வந்து உட்கார வச்சுக்கிறானே, இது எங்க போய் சொல்றது? சித்தப்பு என்ன பண்றது? விதி, வேற என்ன சொல்றது? அதான் உள்ள அபி இருக்காளே. சித்தப்பு, எங்க போனாலும் இவங்க தான் எப்படி சித்தப்பு எப்படி கடத்துறது? சனியா சமணம் போட்டு உக்காந்துன்னு அர்த்தம். ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தலாம். வாங்க வாங்கடா. டேய் யாரும் பார்த்துட்டு போறாங்க. எனக்கு யார் கூடயும் பேச பிடிக்கல. வேண்டாம், விட்டுருங்க. அதுக்காக பேசாம வந்துட்டா பிரச்சனை அப்படியே நின்னுடும்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? அவங்க மேல உனக்கு என்ன அப்படி கோவம் சொல்லு? காலையில தானே நான் உனக்கு அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணேன். இப்ப நீ அவங்கள அழ வச்சுட்டு நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? நீங்க என்ன சொன்னாலும் அது என்னால தாங்க முடியல அபி. நானும் யோசனை பண்ணி பாக்குறேன்.
அம்மா மேல குத்து சொல்றது தப்பா ரைட்டான்னு நினைச்சு பார்த்தேன். நிச்சயமா ரைட்டு தான். எந்த விஷயத்துல இவங்க என் கூட இருந்திருக்காங்க சொல்லுங்க? எந்த விஷயத்துல கூட இருக்கணும் முதல்ல நீ அதை சொல்லு. எல்லா விஷயத்துலயும் தான். சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்க அத்தை எங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அப்பாவே என்ன வளர்த்தப்போ நான் எவ்வளவு தனியா இருந்தேன் தெரியுமா? அப்புறம் தான் எனக்கு மனுஷங்க கூட பழகிறதே பிடிக்காம போச்சு. புரியுது மீனாட்சி, பட் அதுக்காக நான் கோவக்காரியா மாறினேன். எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸே என் கூட பேசுறதுக்கு பயப்படுற அளவுக்கு கோவம் வரும். படிப்பு மேல கோவம், மிஸ்ஸுங்க மேல கோவம், ஃபேக்கல்டிஸ் மேல கோவம்னு எல்லார் மேலயும் எனக்கு கோவம் 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 தான். இப்ப வரைக்கும் அது மாறவே இல்லை. விடு மீனாட்சி. ஒருவேளை அம்மா கூட இருந்திருந்தா நான் சாந்தமா இருந்திருப்பேனோ என்னமோ. ஒருவேளை அவங்க கூட இருந்திருந்தா எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்குமோ என்னவோ. ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நல்ல பேர் வாங்கியிருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம். இவ்ளோ ஏன் நான் இவ்ளோ ஸ்டப்பனா கூட எல்லாம் இருந்திருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நிச்சயமா அம்மா இல்லாம போனது என்ன வேற மாதிரி தான் மாத்திருச்சு. அது நான் நிச்சயமா சொல்லுவேன். நீ படிக்காம போனதுக்கு கூடவா உங்க அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்ப? நிச்சயமா அபி. யாரும் இல்லாத வீட்டுல புத்தகத்தோட உட்கார்ந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தனிமையோட வேதனை புரியும். ஒருவேளை நான் படிச்சிருந்தேன்னு வைங்க, இந்த கல்யாணம் கூட நடந்திருக்காதுல்ல. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பைத்தியக்காரத்தனம் இல்ல அபி, இதுதான் ஃபேக்ட். முடியவே முடியாதுன்னு சொன்னவள கழுத்தை பிடிச்சு கல்யாணத்துக்குள்ள தள்ளினாங்க. அதான் ஓகே சொன்னேன். எப்படி இருந்தாலும் இந்த மேரேஜ் ஒரே ஒரு வருஷம் தான் செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ பேர்ட் தான். அது என்ன ஒரு வருஷத்துக்கு செல்லுபடி? கல்யாணத்துக்கு எதுக்கு எக்ஸ்பைரி டேட்? பின்ன ஏற்கனவே அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் மிச்சம் வச்சிருக்கிற அரியர்ஸ் எல்லாம் முடிச்சு பாஸ் பண்ணிட்டா நானும் கார்த்திக்கும் டிவோர்ஸ் வாங்கிடலாம். அவ்வளவுதான். என்ன பேசிட்டு இருக்க நீ? நோ வே, நீ ஏதோ பொய் சொல்ற. இதான் அந்த கான்ட்ராக்ட் பாருங்க. நான் சைன் பண்ணிருக்கேன், கார்த்திக்கும் சைன் பண்ணிருக்கான். ரெண்டு வீட்டுக்காரங்களும் இதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த 1 year கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். என்ன இது? நடக்க போறது கல்யாணம். உன் கழுத்துல ஏற போறது சாதாரண பாசி மாலை இல்ல, தாலி. அதுக்கு போய் இப்படி கான்ட்ராக்ட்லாம் போட்டுக்கிட்டு திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கிரேசி. நீங்க என்ன பேர் வேணா வைங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இந்த கல்யாணத்துக்கு வேல்யூ. வாட் நான்சென்ஸ். சரி, இது ஆக்சிடென்டலா என் கழுத்துல வந்த கயிறு தான். ஆனா இதுதான் தாலின்னு நான் பிடிவாதமா நம்பி கட்டினவன் வீட்டுல உட்காந்து போராடிட்டு இருக்கேன். நீ என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு வெளியே போகாம அந்த வீட்டுல உட்காந்து வலுக்கட்டாயமா நான் போராடிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பைத்தியக்காரத்தனம். இல்ல மீனாட்சி, நீ பேசிக்கே தப்பா பேசுற. நம்ம சொசைட்டியோட பேசிக்கே யுனைடெட் குடும்பம் தான். அந்த அமைப்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் சமூகத்துல பொறுப்புணர்ச்சியும் நல்ல சிந்தனையும் இருக்கும். அந்த பேசிக் யூனிட்டிய பலமா வச்சிருக்கிறதே இந்த தாலி சென்டிமெண்ட் தான். அதையே நீ எப்படி இவ்ளோ சீப்பா பேச முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் தாலிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி என் கழுத்துல போட்டுக்க போற இன்னொரு பாசி மாலை தான் அபி. அதுக்கு மேல அதுக்கு எந்த வேல்யூவும் தர நான் தயாரா இல்ல. அதுக்கு எதுக்கு இப்படி ஊர் அறிய கல்யாணம், மேடை, ஹோமம், பாட்டு, கூத்து, இப்படி எல்லாமே தப்பு மீனாட்சி. இது ரொம்ப பெரிய தப்பு. உன்ன மாதிரியே ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டா அப்புறம் நாட்டுல குடும்பங்கிற அமைப்பே ஒரு கேள்விக்குறி ஆயிடும். நீ இரு, நான் முதல்ல கார்த்திகிட்ட போய் பேசுறேன். இல்ல அபி ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க புது குழப்பம் எதையும் கொண்டு வராதீங்க. இதுக்குள்ள நீங்க எதுக்கு நுழையறீங்க? உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. காயத்ரி மேம் எனக்கு ப்ரொஃபசர் மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டும் கூட. என் வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியமும் தந்தவங்கள்ல அவங்களும் ஒரு முக்கியமானவங்க. அவங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு அவங்க வழிகாட்டின மாதிரி அவங்க பொண்ணுக்கு நான் வழிகாட்டணும். என்ன தயவு செஞ்சு தடுக்காத. நான் கார்த்திகிட்ட பேசதான் போறேன். நீங்க பேசியும் எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. ஏன்னா அவனுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. அதையும் தான் நான் பாக்குறேனே. ஊர் அறிய இப்படி பெரியவங்க ஆசீர்வாதத்தோட எல்லா மந்திரமும் சொல்லி நடக்க போற இந்த கல்யாணம் அவ்வளவு ஈஸியா முறிஞ்சு போக கண்டிப்பா நான் விட மாட்டேன். தலைகீழா நின்னு நீங்க போராடினாலும் ஒரு வருஷத்துக்கு மேல 1 hour கூட இந்த கல்யாணத்தை நீடிக்க உங்களால முடியவே முடியாது அபி. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நாளைக்கு நடக்க போற இந்த கல்யாணம் உன் லைஃப் முழுக்க கார்த்திக் கூட உன்னை கட்டி வைக்க தான் போகுது. அதுக்கு நான் கேரண்டி. இத நான் சவாலாவே ஏத்துக்கிறேன்.
சரியா ஒரே ஒரு வருஷத்துல இந்த கல்யாணத்துல இருந்து நான் லீகலா வெளியே வந்து காட்டுறேன். சவாலா? இத நான் சவாலாவே ஏத்துக்கிறேன். பாத்துருவோமா? நீ பார்க்கதான் போற. அவங்க விட்டுட்டு போன பொண்ண பொறுப்பா வளர்த்திருக்காங்க. அந்த நன்றி கூட இல்லாம எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? அதை விடுங்க. சுத்தி சம்பந்த வீட்டுக்காரங்க எத்தனை பேர் இருக்கும், கொஞ்சமாவது அந்த அம்மா மதிச்சாங்களா? யாரு பேச வந்தாலும் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு என்னமா பேசுறாங்க. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இல்லனா ஒவ்வொரு பிரச்சனையிலயும் அவங்க கிட்டலாம் நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அத பத்தி நமக்கு எதுக்குமா? அவங்க வீட்ல யார் வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நமக்கு நம்ம மீனாட்சி தான் முக்கியம். அவ நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர்றது ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். சின்ன பிள்ளையா இருந்தாலும் அனு எவ்வளவு தெளிவா பேசுறா பாருங்க. மீனாட்சி மேல பரிதாபம் தான் வருது. பாவம், தாய் பாசத்துக்கு எவ்வளவு ஏங்கி இருந்தா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கோபம் வரும். பாவங்க மீனாட்சி, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவாது அந்த பொண்ணுக்கு பாசம்னா என்னன்னு புரியணும். அவ நிம்மதியா சந்தோஷமா வாழணும். முதல்ல நம்மள நிம்மதியா வாழ விடுதான்னு பாருங்க. டேய் வாய முடுறா. முதல்ல உன் வாயை கட்டுப்படுத்தணும். அப்பதான் மீனாட்சி நிம்மதியா வாழ முடியும். எப்ப பாரு அந்த பொண்ணுகிட்ட உரண்டை எழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. சும்மாறா. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வரப்போற மருமகளுக்காக எவ்வளவு பாசமா காத்திருக்கீங்க. நிச்சயமா இந்த குடும்பத்துல வந்து வாக்கப்பட போற பொண்ணு கொடுத்து வச்சவளாதான் சார் இருக்கணும். ஆமாங்க, நேத்து வரைக்கும் நீங்க யாருன்னு எதுவும் தெரியாது. இன்னைக்குதான் நாங்க உங்களை பார்க்கவே செய்யறோம். ஆனா நாம பல வருஷமா நாமெல்லாம் சொந்த பந்தமா இருந்த மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கே. இப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருப்பா. முதல்ல எல்லாரையும் வச்சு சுத்தி போடுங்க. இதுல சுத்தி போடுறதுக்கு என்ன இருக்கு அன்புமா? இந்த உலகத்துல பிறக்கும் போது நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம்? வெறும் கையையும் நெஞ்சு கூட்டுல ஒரு இதயத்தையும் தானே. அத ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பண்ணிட்டு போய் சேருவோம். அவ்வளவுதானம்மா. வாமா அபி, வா மீனாட்சி. 100 ஆயுசு மீனாட்சி. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன அபி, என்ன சொல்ற எங்க வீட்டு மருமக? அவ என்னமோ இருக்கிறத தான் சொல்றா. ஆனா எனக்கு தான் அதை கேட்க கேட்க பக்குன்னு இருக்கு. என்ன ஏதோ மாநாடு நடக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? வாங்க சம்பந்தே, உட்காருங்க. சும்மா ரிலாக்ஸா உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். இப்பதான் மீனாட்சியும் அபியும் வந்தாங்க. அப்ப நான் தான் லேட்டா? உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசணும் தான் நினைச்சேன். பட் இங்க எல்லாரும் இருக்கிறதுனால இங்கேயே பேசிடலான் இருக்கேன். அபி, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்னவங்க பேசலாமா? பெரியவங்க நாங்களே இங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உனக்கு என்ன இப்ப அமைதியா இருக்க போறியா இல்லையா? பேச வேண்டிய விஷயத்த பேசுறதுக்கு பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் பார்க்க வேண்டியதில்ல. அதுவும் தவிர ஒரு இடத்துல உன்னை பாக்குறது தப்புன்னு தோணுச்சுன்னா அங்கேயே அது தப்புன்னு சொல்றதுதான் முறை. அதனாலதான் நான் இப்ப பேச போறேன். என்னமா அபி, ஏதோ பெரிய பீதியோட ஆரம்பிக்கிற. எதை பத்தி பேச போற? இவங்களோட வாழ்க்கைய பத்தி. இது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா கூட இருக்கலாம். என் சித்ராக்கா சொன்ன மாதிரி பெரியவங்க இருக்கிற இடத்துல சின்னவங்க பேசக்கூடாத விஷயமா கூட இருக்கலாம். ஆனா என் மனசுல பட்டத பேசிதான் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதனாலதான் பேச போறேன். சப்போஸ் அது தப்பா இருந்தா ப்ளீஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கூட்டு குடும்பத்தோட பெருமைகளை பத்தி நீ என்னென்னலாம் பேசுறேன்னு விசால என்கிட்ட சொன்னான். அதை கேட்டப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ புத்திசாலி பொண்ணாதான் இருக்க. நீ என்ன பேசினாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நான் நம்புறேன். தைரியமா பேசு. எங்க வீட்டுல ஆம்பளை பொம்பளை அத்தனை பேருக்கும் பேசுறதுக்கு முழு உரிமையே இருக்கு. நீ பேசுமா. ஆமா அபி, எது நினைச்சாலும் உடைச்சு பேசு. யார் மேல என்ன தப்பு இருக்கோ திருத்திக்கலாம். கார்த்திக், நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்ன இது, இப்படி கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? அபி, அது என்னோட ஐடியா இல்ல. உங்க பக்கத்துல நிக்கிறாங்களே, அவங்க மனசுல வந்த அபூர்வமான ஐடியா அது. எனக்கு இதுல ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க பேசுறதா இருந்தா அவங்க கிட்ட தான் பேசணும்.
அது எப்படி ஆட்சேபனை இல்லைன்னு நீங்க சொல்லலாம்? அவ அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. அம்மாவை தவிர வேற யார் சொல்லியும் கேக்குற மனநிலைமையில அவ இல்ல. ஆனா நீங்க அப்படியா? எவ்வளவு அன்பான குடும்பத்துல பிறந்திருக்கீங்க, எவ்வளவு பொறுப்பானவரா இருக்கீங்க. இப்படி கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்படி போடு. பாத்தியா, அண்ணனே பேச யோசிக்கிற விஷயத்த கையில் எடுத்து எப்படி போடுற பாத்தியா அந்த பொண்ணு. நான் உங்ககிட்ட மட்டும் கேட்கல, இவளுக்கும் சேர்த்துதான் கேள்வி கேட்கிறேன். 2 பேரும் சொல்லுங்க, தாலிங்கிறது அவ்வளவு ஈஸியான விளையாட்டு பொருளா போச்சா உங்களுக்கு? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து மெட்டி போட்டு அக்னி வலம் வந்து 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியா நடக்கிற கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சுல்ல? இப்படி நான் சொன்ன மாதிரி எதுவுமே எனக்கு நடக்கலனாலும் என் தாலியை நான் அப்படி மதிக்கிறேன். 1 வருஷம் தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்றதுக்கு இது என்ன கம்பெனி வேலையா? இந்த கம்பெனி இல்லைன்னா வேற கம்பெனின்னு மாத்திட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு. இது கல்யாணம், 2 குடும்பம் சேர்ற விஷயம். இது அவ்வளவு சாதாரணமா போச்சா உங்களுக்கு? பாருங்க, என்னமோ நான் மட்டும் இந்த முடிவு எடுத்த மாதிரி பேசுறீங்க. இதுக்கு ஒத்துக்கலைனா கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுன்னு சொன்னது அவங்க கிட்ட பேசுங்க. அவ சொல்றது இருக்கட்டும், ஆனா ஏத்துக்கிட்டது யாரு? நீங்க எல்லாரும் தானே. சின்ன குழந்தைங்க எடுக்கிற முடிவு தப்பா இருக்கும்னு ஒரு மோசமான முன் உதாரணத்தை நீங்க எல்லாரும் கொண்டு வரீங்க. 2 பேரும் உங்களை பத்தி மட்டுமே நினைச்சு யோசிக்கிறீங்களே, உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? சொல்லுங்க. 2 பேர் மேலயும் இவங்க அத்தனை பேரும் உயிரே வச்சிருக்காங்க. நீங்க போட்டு இருக்கிற இந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை தந்திருக்கும்னு உங்களுக்கு புரியலையா? நானும் நந்தினியும் இத பத்தி பேசாத நாள் இல்லம்மா. வெளிப்படையா எங்களால இதை யார்கிட்டயும் பேச முடியல. பொம்பளைங்களா ரூம்குள்ளேயே உட்கார்ந்து மருகி மருகி இத பத்தி எத்தனையோ நாள் பேசிருக்கோமா. இந்த பசங்களுக்கு அது கொஞ்சமாவது புரியுதா? பாருங்க கார்த்திக், உங்க பெரியம்மா விடுற கண்ணீருக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா உங்களுக்கு? 2 பேரும் சுத்தி எல்லாரையும் பாருங்க. கலங்காம இருக்கிறது நீங்க 2 பேரும் தான். அந்த அளவுக்கு உங்க நெஞ்சில ஈரமே இல்லாம போயிடுச்சுல. உங்க 2 பேரையும் தான் கேக்குறேன், சொல்லுங்க. தயவு செஞ்சு 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. 2 குடும்பமும் அற்புதமான குடும்பம். இதை விட பாசத்தை கொட்டுற குடும்பத்தை இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க. இவ்ளோ நல்ல குடும்பத்தை, இவ்ளோ உயிரா நினைக்கிற பெரியவங்கள, இவ்ளோ நல்லவங்கள மனசு நோக வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? மீனா, எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட குழந்தைத்தனம், கோவம், பிடிவாதம் தான். உன் பார்வையில காயத்ரி மேடம் கெட்டவங்களா தெரியலாம். ஆனா அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு கூட பழகுன எனக்கு தான் தெரியும். மேபி அவங்க கூட வாழ்ந்த உங்க அப்பாவுக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கலாம். காயத்ரி மேடமோட அணுகுமுறை வேணா வேற மாதிரி இருக்கலாம். ஆனா அதுக்கு அடியில இருக்கிறது உன் மேல வச்சிருக்கிற பாசம். தனக்கு என்ன ஆனாலும் தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தவிக்கிற தாயோட மனசு அது. அத கூட உன்னால புரிஞ்சிக்கவே முடியலல்ல? நீ சொல்றத நானும் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா. அவ காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறா, திரும்ப என் மேலேயே கோவப்படுறா. இல்ல ஆண்டி, தப்புல பாதி நீங்க உட்பட இங்க இருக்கிற எல்லா பெரியவங்க மேலதான். என்னம்மா இப்பதான் எங்களை ஒசத்தி பேசுன, இப்ப திடீர்னு எங்க மேலேயே பாயறியம்மா. நாங்க என்னம்மா தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணல? இவங்க 2 பேரும் சின்ன பசங்க, அறிவு பத்தல, அனுபவமும் பத்தல. இவங்க தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான முடிவெடுத்தாங்கன்னா நீங்க எதுக்காக அதை ஒத்துக்கிட்டீங்க? பெரியவங்களா நீங்க எல்லாரும் தடுத்திருக்க வேணாமா? இது நிஜமான கல்யாணம். இதுக்கப்புறம் நீங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா நிம்மதியா நீடோழி வாழணும்னு நீங்க எடுத்து சொல்லிருக்க வேண்டாமா அங்கிள்? நீங்க அத்தனை பேரும் மனசார சொல்ல போற வாழ்த்து தானே இவங்களை வாழ வைக்கும். 1 வருஷம் வாழ்ந்தா போதுங்கிற நினைப்பு எப்படி உங்களுக்குள்ள வந்தது? அபி, தயவு செஞ்சு என் மேலயோ என் குடும்பத்து மேலயோ தப்பு சொல்லாதீங்க. அவங்களுக்கு இவள புடிச்சு போச்சு. இவதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அது தெரியுமா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு மட்டுமா ஒத்துக்கிட்டீங்க? கான்ட்ராக்டுக்கும் சேர்த்து தானே ஒத்துக்கிட்டீங்க? இதோ பாருங்க, இவங்களா பார்த்து ஒரு குத்துக்கல்ல காட்டியிருந்தா கூட நான் கண்ணை மூடிட்டு தாலி கட்டியிருப்பேன். அந்த அளவுக்கு எங்க குடும்பத்தை நான் மதிக்கிறேன். ஆனா இவ விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இவள எனக்கு பிடிக்கல. கார்த்திக், நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசினேனா? அப்ப என்னைய பேச விடுங்க ப்ளீஸ். இவங்களுக்கு இவளை ஏன் பிடிச்சதுன்னே எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும்
இவ எங்க வீட்டுக்கு ஏத்த பொண்ணே கிடையாது. அதாங்க நான் நினைக்கிறேன். எங்க வீடு சொர்க்கம். வாழணும்னு யாரு உள்ள வந்தாலும் சந்தோஷமா வாழலாம். ஏன் எங்க இருந்தோ வந்தவங்க தான் என் வடிவண்ணி. அவங்கள எல்லாரும் உள்ளங்கையில வச்சு தாங்கல. ஆனா இவ அதுக்கு வர்த்தா? சொல்லுங்க. அத நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? நான் தாங்க முடிவு பண்ணோம். ஏன்னா இவளை பத்தியும் இவளோட அடாவடித்தனை பத்தியும் எனக்கு தான் நல்லா தெரியும். இவளால பெரியவங்க அத்தனை பேரும் வாழ்நாள் முழுக்க வேதனைப்பட போறாங்க. அதுக்கு இந்த சின்ன வழி பரவாயில்லன்னு தான் நான் இந்த கான்ட்ராக்டுக்கே ஒத்துக்கிட்டேன். ஷட் அப் கார்த்திக். என்ன விட்டா மேல மேல பேசிட்டே போற? எனக்கு ஒன்னும் உன்னை பிடிக்கல. அதுக்காக யாரு பதில் சொல்லுவா? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? அவங்க என்ன சொல்றது? நீ எனக்கு பதில் சொல்லு. மீனாட்சி, நானும் உங்க வீட்டு பெரியவங்கள மதிக்கிறேன். அவங்கள எனக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்காக உன்ன மாதிரி பொண்ணுங்களையே மதிக்க தெரியாத ஒரு ஆள் கிட்ட வாழ்நாள் முழுக்க மாட்டிக்கிட்டு அவஸ்தை பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? மீனா, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இரு. நீங்க பேசாதீங்கப்பா. இத்தனை பேர் முன்னாடி இவ்ளோ மோசமா அவன் பேசிட்டு இருக்கான். அவன் கிட்ட பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இல்லம்மா, அவர் பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்றேன். அப்போ ஏன் பக்கத்துல நியாயம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? போங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூத்தடிங்க. அத்தனை பேரும் சேர்ந்து அவன் தான் நல்லவன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஐ டோன்ட் கேர். நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். இருந்தாலும் சொல்றேன், நான் சொன்னதுதான். இந்த கல்யாணத்தோட ஆயுசு just 1 year தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன் என்ன படைச்ச அந்த ஆண்டவனால கூட மாத்த முடியாது. சும்மா இருங்க அத்தை. மீனாட்சி என்னம்மா? அபி, இதுக்கு மேல நான் பேச என்ன இருக்கு? இது எல்லாத்துக்கும் யாரு காரணம், என்ன காரணம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க போங்க. என்ன இவன் எப்படி பேசிட்டு போறான்? மாடி அபி, இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட வந்து பேசுனதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுங்க என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் வம்பிழுத்துக்கிட்டாலும் என் அக்ரிமெண்ட்டே போட்டுக்கிட்டாலும் எல்லாம் தாலி கட்டுற வரைக்கும் தான். தாலி கட்டி என்னைக்கு மீனாட்சி எங்கள் வீட்டுக்குள்ள மருமகளாக வர்றாளோ அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணுங்கிற நினைப்பே அவளுக்கு வரவே வராது. இதையா நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா என் குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை. எனக்கு மட்டும் இல்லைம்மா, என் குடும்பத்து மேலே என் சம்பந்திக்கும் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி கவலைப்படல. அபி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எவ்வளவு பொறுப்பா பேசுற, எவ்வளவு வெளிப்படையா பேசுற. இந்த 2 பசங்களும் ஆளுக்கு ஒரு திசையில முருங்கை மரத்துல ஏறி நின்னுக்கிட்டு இறங்கி வரமாட்டேன்னு அடம் பிடிக்குதுங்க. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு புரியலம்மா. அபி, உனக்கு தெரியுமா, 2 பேரும் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு தான் தெரியும் 2 பேருமே தங்கமான பிள்ளைங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனசு அவங்கள கண்டிப்பா நிரந்தரமா சேர்த்து வச்சிருங்கிற நம்பிக்கையில தான் இந்த கல்யாணத்துக்கே நாங்க ஒத்துக்கிட்டோம். எனக்கும் இதுதான் முக்கியமான பாயிண்டா இருக்கு ஆண்டி. பிரியணும்னு நினைச்சா அவங்க எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? 1 வருஷம் வாழ ஒத்துக்கிட்டதே நல்லதுக்காக தான் எனக்கு தோணுது. கார்த்திக் நல்லவன்னு மீனா புரிஞ்சுக்கணும். மீனாக்குள்ள இருக்கிற நல்ல மனசை கார்த்திக் புரிஞ்சுக்கணும். அந்த மேஜிக் நடந்துட்டா நிச்சயமா அவங்க 2 பேரும் பிரியவே மாட்டாங்கன்னு என் உள் மனசுக்கு தோணுது. எங்களுக்கு அவங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நாங்களும் அதே நம்பிக்கையில தான் இருந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளி மனுஷி ஆக்கிடாதீங்க அங்கிள். 2 பேரும் நல்லவங்க தானே. அப்ப வாழ்நாள் முழுக்க அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வாழ போறாங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது, கவலைப்படாதீங்க. அவங்க ஒன்னா வாழறத நம்ம எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட தான் போறோம். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்மா. நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும். நடந்தா சந்தோஷம்தான். செழியன், என்ன செழியன் இது? என் பொண்ணு என்ன சொன்னீங்க? ஏன் இப்படி அழுதுகிட்டு ஓடுறா? நாங்க அவகிட்ட நல்லது சொன்னா அவள தாங்கிக்க முடியல, ஓடுறா. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? வாட் நான்சென்ஸ் செழியன். அவ மேஜர், படிச்சிருக்கா. நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வயசுக்கு வந்தாச்சு அவ. எதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கன்ஃபியூஸ் பண்ணி அழ வைக்கிறீங்க? காயத்ரி நஃப். அவளுக்கு நல்லது கிட்ட எதுவும் தெரிஞ்சா அவள் கல்யாணத்தை விளையாட்டு எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டா. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு சப்போர்ட் பண்ணதை நினைச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை மேலும் மேலும் சிக்கலாக்காத. அவளை நிம்மதியா வாழ விடு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ்.
அவ என்ன உங்களுக்கு மட்டும்தான் பொண்ணா? அப்ப நான் யாரு? அவளை பெத்தவன்னா அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா எனக்கு? என்னமோ இந்த உலகத்திலேயே உத்தமர் நீங்க மட்டும்தான், உங்களால மட்டும்தான் அவளுக்கு நல்லது பண்ண முடியும்னு ஒரு நினைப்பு இருக்கு உங்களுக்கு. இந்த பாரு, இதுல உன்னோட ஈகோவோ என்னோட ஈகோவோ முக்கியம் கிடையாது. நம்ம பொண்ணு நல்ல பையன்கிட்ட வாக்கப்பட்டு நல்லபடியா வாழணும். அதுக்காக தான் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவ நல்லபடியா வாழக்கூடாது, அவ வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் நினைக்கிறேனா? என்ன சொல்ல வரீங்க செழியன் நீங்க? வாட் எவர் யூ திங்க். ஆனா அடிப்படை உரிமைய எல்லாரும் மறந்துடுறீங்க. மீனாட்சி என்னோட பொண்ணு, அவ நல்லா வாழணும்னு நானும் தான் நினைக்கிறேன். நீங்க என்னடானா நல்லவங்கிற கிரீடத்தை உங்க தலைமையில வச்சுக்கிட்டு என்ன மோசமா பாக்குறீங்க. என்கிட்ட கொஞ்ச நாள் தான் படிச்ச பொண்ணு அந்த அபி. அவளுக்கு என்ன புரிஞ்ச அளவுக்கு கூட உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியலல்ல? காயத்ரி, உன்னை புரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது, என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். Will you shut up? உங்க பேச்ச கேட்கவே பிடிக்கல, ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்க அவளுக்கு அப்பானா நான் அவளுக்கு அம்மா. இந்த பாசத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க மட்டும் இல்ல, மீனாட்சி என்ன ஒரு வில்லி மாதிரி தான் பாக்குறா. எவ்வளவு தடவை தான் என் பாசம் அன்பு இது எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்து சொல்றது? ரொம்ப அலுப்பா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. போதும் போதும், என்னால முடியல. டாக்டர் சார், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கேட்டுட்டீங்களா? எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தானே அவங்க பேசிட்டு போறாங்க. என்ன செய்யறது எனக்கு தெரியல. இங்க என்ன நடக்குது, எது மீனாக்கு நல்லது, எதை பத்தியும் அவ கவலைப்படாம ஏன் பாசத்தை புரிஞ்சுக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு போறா. நான் என்னங்க பண்றது? நான் இவளை பத்தி கவலைப்படுறதா, என் பொண்ணை பத்தி கவலைப்படுறதா? நீங்களே சொல்லுங்க சார். நீங்க அவங்க சைட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே. பெத்த பொண்ணு தான் பக்கம் நிக்க மாட்டாளேங்கிற வருத்தத்துல தான் அவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் அது நானும் சார் பண்ணுவேன். மீனாவோட விருக்கத்துக்கு நானா சார் காரணம்? யார் வேணா காரணமா இருந்துட்டு போகட்டும். மீனாவோட வாழ்க்கைக்கு உங்க 2 பேருக்கும் சரிபாதியா பொறுப்பு இருக்குல்ல. இங்க பாருங்க, அவங்கள பத்தி மீனா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். அக்கா, தயவுசெய்து நீங்களும் புரிஞ்சுக்காம பேசாதீங்க. உங்க அம்மா நல்லவன் வாய் எடுத்தாலே அவ எரிஞ்சு விழறா. அப்ப நீங்க அம்மா பக்கம் சேர்ந்துட்டு என் மேல கோவப்படுறா. நான் என்னதான் பண்ணுவேன்? பாவம்க்கா செல்வி, இது வரைக்கும் காயத்ரி பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினது இல்லவோ, ஆனா பழிய அவளும் சேர்ந்து சுமந்துகிட்டு இருக்கா. நான் ஒண்ணு கேட்கட்டா டாக்டர் சார்? உங்களுக்கு உங்க பொண்ணு பிடிக்கும் தானே? பிடிக்காம சார் இவ்வளவு தூரம் பாடுபடுறான். சரி, அப்போ உங்க ஒய்ஃப, அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா?